எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் நான் சொன்னது வந்து தப்பா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு துரை வைகோ சொல்லியிருக்காரு. தங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து தங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு கூட துரை வைகோ குறிப்பிட்டிருக்காரு. சலீம், கூட்டணி மாறப்போகிறோம்னு நாங்க சொல்லலை அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசின காட்சிகளையும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்துடலாம். எஸ், தேர்தல் தேர்தலை பற்றியான விவாதங்கள் இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமான விவாதங்களும் கண்டிப்பா கருத்துக்களை வந்து இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கட்சி தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம சொன்னது. இதுல வந்து நம்ம உடனே நாங்க வந்து கூட்டணி மாற போறோம் செய்யறது சொல்லல. பொதுக்குழுல வந்து நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க அதன் அடிப்படையில் கட்சி முடிவெடுக்க நான் சொல்லியிருந்தேன். ஜவாஹிருல்லா என்ன சொல்றாருன்னு அப்படின்னு பார்க்கும்போது வைகோவும் துரை வைகோவும் ஏன் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து தனிச்சின்னத்துல போட்டியிடல அப்படின்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு கூட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா சொல்லியிருக்கார். அவர் பேசின காட்சிகளையும் நம்ம பார்ப்போமே. ஏன் திரு வைகோ அவர்களோ திரு துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை வந்து சொல்லியிருக்கக்கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில் தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.